அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அழுகை என்பது மனிதனுக்கு பொதுவான ஒரு விஷயம். ஆண் பெண் என பேதம் இல்லை. ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சியை கேட்டாலோ பார்த்தாலோ உங்களுக்கு அழுகை வருகின்றதா? யாராவது உங்களுடைய குணத்தையோ செயலையோ பற்றி குறையாக சொல்லும்போது, குறையாக பார்க்கும்போதே உங்களுக்கு அழுகை வருகிறதா? இந்த சமுதாயத்தில் அழுகின்ற நபரை பலவீனமானவர் என்றும், அழுகாத நபரை உறுதியானவர் என்றும் சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே உளவியல் ரீதியாக அழுகின்ற நபருக்கு பல்வேறு விதமான சிறப்பான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகாத நபரை காட்டிலும் பல்வேறு வகையில் இவங்க உயர்ந்தவங்க, 8 விதமான அற்புத குணங்கள் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நீங்கள் அழக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய சுவாரஸ்யமான 8 குணங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உளவியல் ரீதியாக ஒரு நபருக்கு அழுகை வருகிறது என்றால் அவர் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சோகமான காட்சியோ ரொம்பவும் சோகமான நிகழ்ச்சியோ பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க கண் கலங்கிடும். ஆய்வின்படி ஒரு மாதத்துக்கு ஒரு ஆண் 1 அல்லது 2 முறையாவது அழுவார்கள், பெண் 3 அல்லது 5 முறையாவது அழக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அழுகையே வராதுங்க, நான் அந்தளவுக்கு உறுதியானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்மையிலே உறுதியானவர்கள் கிடையாது. உளவியல் ரீதியாக அழக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய 8 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயமாக, அழக்கூடிய நபர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அழக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக அவர்கள் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு சமமான ஒரு செயலை அவங்க செய்கிறாங்க. அதனாலே அவங்க ஆக சிறந்த மனிதர்கள் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்லப்படுது. பொதுவாகவே அழுவது என்பது ஒரு மோசமான ஒரு செயலோ அல்லது பலவீனமான ஒரு விஷயமோ கிடையாது. அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கிறார்கள், தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு பதிலளிக்கிறார்கள் அப்படின்னு உளவியல் ரீதியாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு விஷயமாக, நீங்கள் அழும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக படபடப்பான இந்த வாழ்க்கையில் முடிக்க முடியாத இலக்குகளும் தவிர்க்க முடியாத விளைவுகளால் மனதிற்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மிகப்பெரிய எதிர்மறையான சிந்தனைகளையும் உருவாக்கும். இந்த மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அதை நாம் அழுகையால் வெளிப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மன அழுத்தம் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குமா. இருதய நோய், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்த நோய், இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த மன அழுத்தத்தினால் வாழ்நாள் முழுவதும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் உள்ள நபர்கள் அழுதாங்க அப்படின்னா அந்த மன அழுத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அழுவதன் மூலம் மன அழுத்தம் ஏற்படாது, நாம் நீண்ட ஆயுளும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அழவே மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இருதய பிரச்சனை, நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். மூன்றாவது ஒரு விஷயமாக, அறிவியல் அறிஞர்கள் அழக்கூடிய நபர்களுக்கு உணர்ச்சி ரீதியான நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அழுகையே வரல அப்படின்னா உங்களுடைய நுண்ணறிவை காட்டிலும் அழக்கூடிய நபர்களுக்கு உங்களை விட அதிகமாக உணர்ச்சி ரீதியான நுண்ணறிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பேசும்போது மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் ஒரு சிலர் பேசாமலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு உணரக்கூடிய, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு இருக்கும். அது மனிதர்களிடம் மட்டுமல்ல, பேச முடியாத சில வாயில்லாத ஜீவராசிகளிடமே அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சி ரீதியான நுண்ணறிவு அவர்களுக்கு இருக்கும். ஒரு நாய்க்கு என்ன பிரச்சனை, பறவைகளுக்கு என்ன பிரச்சனை, பூனைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதுங்களுடைய உணர்ச்சிகளை வைத்தே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவங்களுடைய உணர்ச்சி ரீதியான நுண்ணறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த திறமை பார்த்திங்கன்னா அழக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. நாலாவது ஒரு விஷயமாக, அழக்கூடிய நபர்களுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் அவர்களிடம் அதீதமான மனிதநேயமும் பச்சாதாபமும் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை பார்த்தவுடன் இறக்கப்படக்கூடிய குணம் ஆழமாக இருக்கும். அதனால் சிறந்த நண்பர்களாக, சிறந்த தோழமை பண்பு கொண்டவர்களாக அவர்கள் விளங்குவார்கள்.
பொதுவாகவே எனக்கு அழுகையே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாத இரக்கமற்ற நபர்களாக இருக்க அதிக வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களை திட்டினாதான் நீங்கள் அழணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப சோகமான கசப்பான உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்து பார்க்கும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்தாலும் அல்லது மிக சோகமான திரைப்பட காட்சிகளை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் அழுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மனிதநேயம் கொண்ட தோழமை பண்பு கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இதற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஐந்தாவது ஒரு விஷயமாக, அழக்கூடிய நபர்கள் பொதுவாகவே விசுவாசம் உள்ள நபர்களாகவும் நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. பொதுவாகவே யார் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வைத்து அவர்களை குறைவாக எடை போடும் போதோ அல்லது தாழ்த்தி பேசும்போது அவர்களுக்கு அழுகை அதிகமாக வந்துடும். அதே போல ஒருவர் மீது அன்பு பாசம் காதல் அதிகமாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் இவரை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளும் போதும் அழுகை வந்துடும். பொதுவாகவே அன்பு பாசம் விசுவாசம் அதீத உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களிடம் மட்டுமே அழுகை வரும். யார் ஒருவர் அழவே இல்லை அப்படின்னா அவர் ஏமாற்றக்கூடிய ஒரு நபர், அவர் போலியான ஒரு நபர், அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் உண்மையானது அல்ல அப்படின்னு அறிவியலறிஞர்கள் சொல்றாங்க. மேலும் ஒரு கணக்கீட்டின்படி அழுகின்ற 50% மக்களில் மிகவும் ஆரோக்கியமாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 10% மக்களே அழுத பிறகு சற்று மோசமாக இருப்பதாக சொல்லப்படுது. அழுகை என்பது ஒரு நல்ல மனிதநேயத்துக்கான ஒரு அடையாளம், உண்மைக்கான ஒரு அடையாளம். மேலும் நீங்கள் மனதளவில் மிகவும் ஆரோக்கியமாகவும் தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக கருதப்படுது. நீங்கள் அழக்கூடிய குணம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்ச்சிகளை கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அதே போல மற்றவர்களை உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய, உணர்ச்சிகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சி ரீதியான நுண்ணறிவு உங்களிடம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் அழவே மாட்டேன் சார், எல்லாத்தையும் நான் அழாமலே நான் சமாளிப்பேன் எதிர்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்படுறீங்க. நீங்கள் அழுதா எங்கே உங்களை பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அதற்காகவே உங்களுடைய அழுகையை நீங்கள் மற்றவங்களுக்காக மறைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதனால் உங்களுக்கு மன ரீதியான அழுத்தம் அதிகரித்து உடல் ரீதியான பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுகிறது. மேலும் நம்முடைய கண்ணீர் என்பது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நம்முடைய கண்ணீர் என்பது மிகவும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுகிறது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அழக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் அழுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.